துறையின் முன்னோடி, முன்மாதிரி, தமிழர்களுக்கே உரித்தான வீரமும் சமுதாய அக்கறையும் ஒருங்கே பெற்ற வீரப்பனுக்கே வீரத்தை பறைசாற்றிய நமது மூத்த பத்திரிகையாளர். கோபால் என்றால் சாதாரணம், திரு நக்கீரன் கோபால் என்றால் நம் புருவங்கள் வியக்கு காணும் திரு நக்கீரன் கோபால் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். பி.டி. செல்வகுமார், கலப்பை மக்கள் இயக்க தலைவர். ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி. எனக்கு முன்னால் பேசி சென்ற சட்டமன்ற தலைவர் திரு அப்பாவு அவர்களே, அண்ணன் விக்ரமன், அண்ணன் பாக்யராஜ், எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கும் அருமை சகோதரர் ஏசி சேகர் அண்ணன், எங்கள் பொன்ராஜ், கலாம் பொன்ராஜ்னால தெரியும் அவங்கள, சகோதரி தேவயானி, 5 ஸ்டார் கதிரேசன், இந்த விழாவின் நாயகன் செல்வகுமார், பத்திரிகை நண்பர்கள், பிஆர்ஓக்கள், முக்கியமாக அந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கும் சகோதரிகள், நண்பர்கள், தோழர்கள் அனைவரையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். நமக்கு அப்படி தான் சொன்னார். முந்தா நாள் தான் ஃபோன் பண்ணார். என்னைக்கு ஃபோன் பண்ணீங்க? 2 டேஸ் முன்னாடி. இந்த மாதிரி ஒரு சின்ன விழா இருக்குது, வந்து போங்கன்னாரு. அது தெரியல, அவர் ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருக்கிறது மாத்திரம் எனக்கு தெரியும். ஆரம்பத்தில் அவர் நான் ரஜினி ரசிகன் நடத்தினேன். அப்போ நமக்கு போட்டியாக விஜய் ரசிகன் நடத்தினவர் அவர். ஆமாம். அப்போ 2 பேருக்கும் அவர் ரஜினி ரசிகனை போட்டி எடுத்தார், நான் இவரை போட்டி எடுத்துக்கிட்டேன். சரி, ஏதோ போவார், பிஆர்ஓ ஆகிட்டார் அப்படின்னாங்க. பிஆர்ஓ ஆகிட்டார். அப்புறம் இந்த கொஞ்சம் படங்கள்லாம் அவங்க ஊருக்கு அது என்ன எடுக்கிறது படங்களை டிஸ்ட்ரிபியூஷன்லாம் எடுத்தார். நாங்கள் ஒழுங்காக போயிட்டுருக்காரு, ஏன்னா வீணான வேலைலாம் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் ரொம்ப அதிகமாக பேசுறதில்ல. ஒரு இடத்துல புலி ப்ரொடியூசர்னாங்க. புலி ப்ரொடியூசரா? புலிக்கே ப்ரொடியூசரு, அதுவும் விஜய் படம் ப்ரொடியூசரு. இனிமேல் தொடக்கூடாத இடத்துல செல்வகுமார் போயிட்டார், தொட முடியாத இடத்துக்கு போயிட்டார். அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இப்போ சமீபமாக அறிவாலயத்தில் பார்த்தேன். கலப்பை மக்கள் இயக்கம் இன்றைக்கி வருதுன்னே சேருதுன்னாங்க. நான் அன்றைக்கி சிஎம் பார்க்க போயிருக்கேன். கலப்பை மக்கள் இயக்கமா அப்படின்னா பார்த்தா யாருன்னு, நம்ம செல்வம் ஒரு குரூப் பெரிய பெண்கள் சகிதமாக ஒரு அறையில் உட்காந்தாங்க. பார்த்தா செல்வகுமார் வந்தார். நான் இங்கே கேட்குறேன், யார் கலப்பை, யாருன்னு. அண்ணா இவர் தானே கலப்பையா? கலப்பை இவர் தானா? ஆக ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அரசியலில் குதிச்சாச்சு. எலெக்ஷன் வரப்போகுது. எதுக்காக இந்த கூட்டம் கூட்டினாருங்கிறதும் தெரியும். ஆனால் ஆச்சரியமான விஷயங்க, நான் இப்போ பார்த்தேன், இந்த தினம் மாலை மலரில் ஒரு 2 பக்கம் விளம்பரம் போட்டிருக்காங்க, வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இப்போ வரும்போது ப்ரொமோ ஒன்று போட்டாங்க. ஏன் அத்தனை ஸ்கூலில் வகுப்பறை கட்டி கொடுத்துருக்காரு, கலையரங்கம் கட்டி கொடுத்துருக்காரு. அப்போ தான் கேட்டேன், பக்கத்தில் பாக்கியராஜன் இருந்தார். என்னென்ன பிஆர்ஓவாக இருந்தார், இவர் என்னென்ன எப்படின்னு கட்டி கொடுத்தாரு? அவங்க வீட்டம்மா எப்படி ஒத்துக்குச்சு இவ்வளோக்கும்? இப்போ இப்போ எண்ணிக்கை பார்த்தா 25 எண்ணிக்கை இருக்குது. 25 ஐயன் திருவள்ளுவர் ஒரு குறளில் சொல்வார், ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி. அது என்ன அர்த்தம்னு அடிக்கடி
வள்ளுவர்கிட்ட பேசுகிறது உண்டு. அப்போ ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கடா, இவங்கெல்லாம் செத்தவன் லிஸ்ட்டில் வருவான் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை சொல்கிறார். அந்த பேரை படித்த உடனே நான் சொல்கிறேன், ஐயா இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, 10-20 கோடி ரூபா சொத்து வச்சுருக்கான் ஒருத்தன், நல்ல குடும்பம், பெரிய குடும்பம் வச்சுருக்கான், அவனை போய் செத்தவன் லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்களேன்னு கேட்டப்போ அவர் சொல்கிறாரு, என்னடா அவங்க அவ்வளோ இருந்து என்னடா செய்வேன், அவன் இருக்கிற தெருவில் படிக்கிறதுக்கு அறிவு இருந்தும் படிக்க முடியாத சூழலில் பிள்ளைகள் இருக்குது, அதை பார்த்துட்டு இவன் பார்க்காம இருக்கான் பாரு, இவன் செத்தவன் லிஸ்ட்டில் தாண்டா வருவான். அப்போ யார்? அது மாதிரி இன்னொரு பேரை சொல்கிறாரு, ஐயா அவன் 4 பொண்டாட்டிக்காரன், அவன் வந்து கிட்டத்தட்ட 4 மில்லு வச்சுருக்கான், இன்றைக்கும் ஒரு எப்படியும் 100-200 கோடி ரூபா தேரும், அவனை போய் செத்தவன் லிஸ்ட், அவன் இருந்து எவனையா பிரயோஜனம், அவன் இருக்கிற தெருவில் பிள்ளைகள் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்குடா, அதை பார்த்துட்டு அவன் மாத்திரம் 3 வேளை சோதனைட்டு இருக்கான், அவன் செத்தவன் லிஸ்ட்டில் தான் வருவானார். அப்படின்னா யார் மனுஷன்? தன்கிட்ட இருக்கிற பணத்தை தனக்கு போக மிச்சம் படிக்காத பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கும், படிக்கிறதுக்கு வசதி இருந்து படிக்காத பிள்ளைகளை படிக்கிறதுக்கான பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறவன் எல்லாம் மனுஷன் லிஸ்ட்டில் தாண்டா வருவான். அந்த வகையில் எங்கள் செல்வகுமார் மனுஷனாக, வள்ளுவர் சொன்ன மனுஷனாக இருக்கார். பெரிய விஷயங்க, அதுக்கு மனசு வேணும், ரொம்ப மனசு வேணும். நிறைய நான் கூட சும்மா பேருக்கு தான் சொல்லியிருக்காரு போல், 25 பள்ளிக்கூடத்துக்கு பண்ணார். அது அப்பாவையா ஊர் பேர் எல்லாத்தையும் அந்த ஊர் எந்தெந்த பள்ளியில் கட்டி கொடுத்தாருங்கிறத விலாவாரியாக ஒரு 10 ஸ்கூலுக்கு சொல்லிட்டு போயிட்டார். நான் அதாவது யாரையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் இன்றைக்கி செல்வகுமார் தான் பார்த்துட்டேன். உண்மையாகவே அவர் ஏதோ பிஆர்ஓ, ஏதோ விஜயோட இருக்கார், பெரிய இடம். அப்போ பார்த்தா எங்கள் அண்ணன் எஸ்சி சேர்னு சொல்லுவானே, மாதம் 10,000 ரூபா தான் அவன் கொடுப்பாரு. ஏன்னா விஜய் பிஆர்ஓங்கிறாங்க, 10,000 ரூபா தருவாரான், அவன் தான் தருவாங்க, விளங்கும். அப்போது இவர் சென்னைக்கு வந்து தன்னை எப்படி வளப்படுத்தியிருக்காரு, எப்படி எந்த அளவுக்கு பள்ளிக்கூடங்களாக தேடி நான் கூட இப்போ தான் யோசித்தேன், நம்ம ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு கல்யாணம். நான் ஒரு நகராட்சி ஸ்கூலில் படித்தேன், அது வாடகையில் இருந்தாங்க போல், அவங்க இப்போ காலி பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி போனேன், இப்போ நம்ம செல்வகுமார் தான் நாடணும் போல், இப்போ எங்கள் நகராட்சி ஸ்கூலுக்கு அவர் தான் கட்டி கொடுக்குறாருல அப்படின்னு. இல்லை சார், இந்த நினப்பு வர்றதே பெரிய விஷயம் இல்லை சார், இவர்கிட்ட போனால் இவர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு செய்வார் அப்படிங்கிற நினப்பு வர்றது இருக்குல்ல சார், அது வந்து ஏன்னா ஒரு படிப்பு இல்லாமல் சார். இன்றைக்கி எங்கள் எஸ்சி சேகர் உட்காந்துருக்காங்கல்ல, அவருடைய கொழுந்தியா தானே சார் வரும், தம்பி மனைவி கொழுந்தியா, அவங்க தான் போன ஜெயலலிதாமா இருந்தப்போ சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவங்க இருக்காங்கல்ல, கிரிஜா வைத்தியநாதன், அவனுடைய தம்பி ஒய்ஃபு. ஆமாம். அப்போது அந்த படிப்புக்காக இவ்வளோ மெனக்கடுறாருல நம்ம செல்வகுமார். உண்மையிலே எனக்கு அவர் மேலே மரியாதை வந்தது. நானே கொஞ்சம் லைட்டாக போகாமையாக பார்த்தேன். நான் காடு மேடெலாம் போனோம், அது வேறு விஷயம். 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் சார். இன்றைக்கி வரைக்கும் எங்கள் பொன்ராஜனை கேட்டார், இன்றைக்கி வரைக்கும் பேசுகிறாங்க. 30 வருஷம் முன்னாடி பார்த்தது இன்றைக்கி வரைக்கும் பேசப்படுதுன்னா, நான் 30 வருஷம் கழிச்சும் பேசப்படுங்கிறதுக்காக பார்க்கல. அது ஏதோ ஒரு வேகம் இருந்தது. நம்மளை எல்லோரும், அதாவது பத்திரிகை இவன்லாம் ஒரு பத்திரிகாரனான்னு கேட்டாங்க. நானும் ஒரு பத்திரிகாரனாக ப்ரூவ் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணுறேன்னு பாடுறான்னு சொல்லி தான் பார்த்தேன், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ எல்லோரும் திரும்பி பார்த்தாங்க. அப்படியே ஒருக்க சன் டிவி நேருக்கு நேரில் வீரபாண்டியன் என்ற கேள்வி கேட்குறார். அப்போ நான் 9 பேரை காப்பாற்றுறதுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். 9 பேர்னா 97, வீரப்பன் 9 பேரை கடத்தி வச்சிட்டாரு வன இலாக்கா அதிகாரிகளை. அப்போ பேசும்போது அவன் கேள்வி கேட்டுட்டு இருந்தார். அப்போ அவர் கேட்டார், இந்த மாதிரி ஒரு பெரிய பத்திரிகை ஜாம்பவான், தமிழக அரசியலில் ஒரு பத்திரிகை தீர்மானிக்கிறதுனா இவர் தான், அப்படிப்பட்ட பெரிய ஆள்,
அது என்ன கோபால் பஸ்ஸில் போயிட்டு வர மாதிரி வீரப்பனை பாட்டு வர்றாரு, இவர் மாத்திரம் போலீஸ் மாத்திரம் போக முடியல. ஏன் போலீஸ் போய் பிடிச்சி வந்திருக்க வேண்டியதானே, கோபால் பின்னாடியாவது போயே பிடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு வீரபாண்டியன் கேட்குறாரு. நான் சொன்னேன் ஜோ சார் தானே என்ன, ஏன்னா அவங்க முதல் நாள் அறிக்கை கொடுத்துருக்கதா எனக்கு யார் சிஎம் சொல்கிறார், கலைஞர் தான் சொன்னார், கோபால் பார்த்தீங்களா அந்த அறிக்கையை அப்படின்னாரு. ஒரு கூட்டத்தில் பேசிட்டாங்க. அப்போ நானும் முடிச்சிடுறேண்ணே. அப்போ அவர் யார் தெரியுதா, அவர் பேசுகிறவர், வாமா மின்னல், அந்த கோஷி தான். மாயண்ண வந்திருக்க இல்லைண்ணே, பேசும்போது சொன்னேன் யார் பேசுகிறதுன்னு. அப்போ நான் என்ன சொன்னேன், சரிண்ணே வீரபாண்டின்ட்டேன், சரி இன்றைக்கி ஒவ்வொரு முறையும் நம்ம வீரப்பனுக்கு போகும்போது தூது போகும்போது 2 அரசாங்கமும் எனக்கு ஒரு ஓலை கொடுக்கும். ஓலைன்னா நாங்கள் அரசு தூதுவராக நியமிச்சிருக்கோம், இவர் எங்கள் அரசு சார்பாக தான் போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஓலை கொடுப்பாங்க. அதுவும் சீஃப் செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி யாராவது ஒருத்தங்க கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. நான் இந்த முறை போகிறதுக்கு பதிலாக நான் சிஎம்கிட்ட சொல்லிடுறேன், ஜோ சாரை போக சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படின்னேன். ஜோ சார் வேணால் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா அவர் தான் சீக்கிரம் போயிட்டு வராருல அப்படிங்கிறாருல, போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். பேட்டியெல்லாம் முடிஞ்சு நைட்டு 9 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆச்சு. 10-10:30 இருக்கும். எங்கள் வீட்டம்மா, அப்போ தான் அந்த ஃபோன் இருந்ததில்ல, கார்லெஸ் ஃபோன், யாரோ ரஜினியா அப்படின்னு சொல்லி ஃபோனை கொண்டு வந்து எங்கள் வீட்டம்மா கொடுக்குது. என்ன யார் உங்கள் வீட்டம்மாவான்னுச்சு. ஆமாண்ணே, சரி கோபால்னாரு, சொல்லுங்கள் ஜோ சார் ஃபோன் பண்ணார், என்னண்ணே. இல்லை கோபால் என்னை கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டாரு அண்ணார். ஏண்ணே அவர் தானே சொன்னார் பஸ்ஸில் போயிட்டு வர்றாரு, இப்போ போய் ஏன் போலீஸ் போக முடியலன்னு, அவர் போய்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னேன். இல்லை அது ஒரு ஃப்ளோரில் பேசிட்டாரு, இனிமேல் பேச மாட்டார், நீங்களும் இதை வெளியே பேசுகிறாங்க. இது நடந்தது 25 வருஷத்துக்கு முன்னாடி, 20-28 வருஷம் ஆச்சு. வைரமுத்து ஒரு இதில் சொன்னாங்க, ஒரு மேடையில் சொன்னார், கோபாலுக்கு வீரப்பனை தெரியும், வீரப்பனை கோபாலுக்கு தெரியும், ஆனால் அந்த காட்டில் இருக்கிற யானை, சிங்கம், புலி, பாம்பு, தேள் இதுக்கெல்லாம் வீரப்பனுக்கு இதெல்லாம் கோபாலுக்கு இவர்களுக்கெல்லாம் கோபாலுக்கு தெரியுமா அப்படின்னார். உண்மையிலே அதெல்லாம் காடு மேடு இதெல்லாம் கடந்து வந்ததுனால 30 வருஷம் கழிச்சும் இந்த அம்மா தொகுப்புரை வழங்குற அம்மா என்ன சொல்லிச்சு, வீரப்பனுக்கே வீரத்தை பறைசாற்றி அவன் கொண்டே விடுவான் அவன். ஏங்க நான் போய் அவனுக்கு வீரப்பனுக்கு நான் வீரத்தை பறைசாற்ற முடியுமா? அவன் எதங்க வாழ்ந்தாங்க, அவன் உண்மையிலேயே குழந்தை பேசும்போது குழந்தையாக இருப்பார். ஆனால் ஒருக்க சொல்லிவிட்டாங்க, ஏன்னா வீரப்பன் காட்டுக்கு ரேஷனை கட் பண்ணி விட்டோன்னு போலீஸ் சொல்லுது. ரேஷன்லாம் போல, இனிமேல் வீரப்பன் சோறு இல்லாமல் செத்துருவான் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. நான் போயிட்டேன், எப்படி சோறு இல்லாமல் செத்து போகிறான்னு பார்ப்போம் அப்படின்னு போனால், மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, மரவள்ளி கிழங்கு அதை நல்லா அவிச்சு ஒரு கும்பாலம் இருக்குது, மலைத்தேன் இல்லை பெரிய அடை, அதை உரித்து அப்படி அடையாக தொங்க விட்டுருக்கான். கொஞ்சம் ஆசிரியர் வா சாப்பிடு, அதை கொஞ்சம் போய் ஒரு கத்தி வச்சு வெட்டி அதை புழிஞ்சி இந்த கிழங்கு உரித்து தொட்டு சாப்பிட்டுட்ருக்கான். ரேஷனை கட் பண்ணிட்டாங்களாம் இவங்க. அதாவது என்னென்னா எப்படி வாழ்ந்தாங்கிறதுக்காக சொல்ல வரேன். அதை நான் பார்த்ததுங்கிறதுங்க, இது அரசியலில் ஒருத்தன் கொண்டுட்டு போயிட்டே இருக்கான், வீரப்பன் ஒருத்தர் இருக்காரா இல்லையான்னு கேள்வி வருது.
நான் நம்ம ஊர் வீரப்பனாக இருப்பாரோன்னு நினச்சி நான் அப்போது நம்ம செங்கோட்டையன் இருக்காரா இப்போ ஒரு அறிவாளிகிட்ட போய் சேர்ந்துருக்காரு யார் அவர் என்ன பண்ணிட்டாரு, வீரப்பனை நாங்கள் பாம்பே பக்கம் கடத்தி விட்டோம், அதை கண்டுக்கூடாது, பாம்பே பக்கம் எங்கள் தேடுதல் வேட்டைக்கு பயந்து ஓடிட்டான் அப்படின்னாங்க. ஓடிட்டானா, சரி சரி அனுப்பிட்டாங்க போல் அப்படின்னு நினச்சி விட்டோம். எல்லா பத்திரிக்காரும் தான். திடீர்னு வீரப்பன் வெறியாட்டம் 22 பேரை பஸ்ஸில் கன்னிவெடி வைத்து கொண்டு விட்டான்னு வருது. இப்போ 1ஆந்தேதி வீரப்பன் தப்பிச்சு ஓட்டான்னாங்க இவங்க தான். அதே ஆள் 7ஆந்தேதி வீரப்பன் வெறியாட்டங்கிறான். அப்போ தான் எங்களுக்கு டேய் 1ஆந்தேதி இவர் தப்பிச்சு அனுப்பியாச்சுன்னு சொன்னார் பாம்பே பக்கம், 7ஆந்தேதி இவன் தாண்டா கொண்டேங்கிறான். அப்போ 2ல் 1 தானே உண்மையாக இருக்கணும். அப்போ தான் தேடி போகிறோம். அப்படி தான் வந்தது. அது வேறு பெரிய கதைன்னு வச்சுங்க. ஆனால் 30 வருஷம் கழிச்சும் நம்மளை பேசப்படுறாங்கன்னா, இப்போ இந்த மனுஷனை 300 வருஷம்னாலும் இந்த கட்டடம் இருக்கிற வரைக்கும் பேசுவாங்க இல்லைங்க. நான் செஞ்ச வீரப்பன்கிறது எனக்கு பொழப்பு. ஆனால் இவர் பொழப்புக்காக படல. நான் இப்பயும் சொல்கிறேன், அவங்க வீட்டம்மாவுக்கு கோயில் கட்டணும், மருமகளாது அவங்களுக்கு கோயில் கட்டணும். ஏன்னா பொறுத்துட்ருக்காங்களே இவ்வளவு அது 3006 எங்கள் தேவயானி அக்காவோட போயிட்டு வந்தாங்களா. இப்போ 3006னா 3006 பொம்பளையில் பிடிச்சிருக்கணும்ல. 3006 நீங்கள் வேறு வச்சிங்களா, ஆளுக்கு ஒன்று வச்சுருப்பீங்க. ஓ வீட்டுக்காரமே கூப்பிடலையா அதுக்கு வந்தாங்களா? 3006 பெண்களுங்க. ஆக இவர் பெண்கள் புடைசூழ தான் இருப்பாருங்கிறது நல்லா வித. இப்பயும் பாருங்கள், அப்படி பெருவாரி அப்படி கடலில் பட்டது பூரா பெண்கள் தான் இருக்கீங்க. சகல செல்வாக்கோடு இருக்கார் அவர். நான் எனக்கு லைட்டாக போகிற மாதிரி தான் அடிக்கடி எப்படி இவ்வளவு பேரை சம்பாதிச்சார். ஏன்னா ஊர்லேருந்து இவ்வளோ பேரை கூட்டு வந்துருக்கணும். ஊர்லேருந்து தான் வந்திருக்கிய கன்னியாகுமரி, சென்னை. அப்போ தேடி இவரை நாடி வர்றது இருக்குல்ல, அதாவது உதவி செய்கிற ஒருத்தர் அந்த மனப்பாங்கு இருக்குல்ல. நான் ரொம்ப எனக்கு இது அந்த வீடியோவில் பார்க்கும்போது இந்த ஊருக்கு பண்ணியிருக்காரு, இந்த ஊருக்கு பண்ணியிருக்காரு, அதுவும் ஆதாரமாக எல்லாமே கல்வெட்டோட. நான் வேறு ரிப்பீட் கல்வெட்டு வருதான்னு வேறு பார்க்குறேன். அதை ஒன்றே திருப்பி போடுவாங்கல்ல, அதெல்லாம் இல்லை. இவர் கல்வெட்டில் வேறு இவர் உருவத்தை வேறு பதிச்சு 4-5 இடத்துல போட்டிருக்காரு. அதனால் ஆக நம்ம செயல் 30 வருஷம் இருக்குன்னா, இவர் 300 வருஷத்துக்கும் இந்த கல்விக்காக, இந்த மக்களுக்காக, இந்த பிள்ளைகளுக்காக இவ்வளவு செய்கிறதுங்கிறது உண்மையிலே மனசுங்க. அந்த மனசை பாராட்டுறதுக்கு எத்தனை முறை வந்தாலும் தகும். உண்மையிலே இப்போ ஏதோ அரசியல் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நான் அதுக்குள்ளே போகல. ஏன்னா நான் சினிமாவுக்குள்ளேயும் வரல, அரசியலுக்குள்ளேயும் போகல. நம்ம ஒரு பத்திரிக்கை அது இது போதுன்னு நினச்சி இருக்கிறவன். இருந்தாலும் நீங்கள் இப்போ 25 ஸ்கூல் கட்டியிருக்கீங்க. இன்னமும் இந்த நற்பண்பும் நற்செயலும் தொடர நக்கீரன் உங்களை வாழ்த்துகிறது, வணங்குகிறது.